அல்லாஹ் ஒருவனே இறைவன். அல்லாஹ் ஒருவனே இறைவன். இறைவனே அல்லாஹ். எந்த மதமா இருந்தாலும் சரி, இறைவன் ஒருவன் தான். எல்லாரும் ஒரு ட்ரெஸ் போட்டு பார்த்தாங்க, அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு அல்லாஹ் தான் இறைவன். இறைவன் தான் அல்லாஹ். எனக்கு இறைவன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன், அநாத ரட்சகன், ஆபத் பாண்டவன், இந்த லோகத்தையே மக்களை ரட்சிக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு அல்லாஹ். அவன்தான் எனக்கு இறைவன். ஒரே விஷயம்தான் பகவத் ராமானுஜர் சொல்றாரு, ஜீவாத்மா பரமாத்மா. ரொம்ப அழகா சிம்பிளா, நீ ஜீவாத்மா, அவன் பரமாத்மா, அவ்வளவுதான். ஒண்ணுதான். பரமாத்மா ஒண்ணுதான், ரெண்டு கிடையாது, மூணு கிடையாது, நாலு கிடையாது. பரமாத்மா ஒண்ணுதான். வைணவத்திலையும் அதுதான் சொல்றாங்க, சைவத்திலையும் அதுதான் சொல்றாங்க, கிறிஸ்தவத்திலையும் அதுதான் சொல்றாங்க, இஸ்லாத்திலையும் அதுதான் சொல்றாங்க. எல்லாத்திலையும் சொல்றது ஒண்ணுதான், பரமாத்மா ஒண்ணுதான். அந்த ஒரு பரமாத்மாவை நீ ஒழுங்காக கடைபிடி. அந்த பரமாத்மா கிட்ட ஒழுங்காக சரணாகதி ஆவன்றான். அந்த பரமாத்மா கிட்ட சரணாகதி ஆவதுதான் யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது. இல்லாத தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் போய் சரணாகதி ஆகிறோம், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறோம். பகவானுக்கிட்ட சரணாகதி ஆனா யாருக்குமே எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. பயம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா சரணாகதி ஆனா உனக்கு அந்த பயம் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது.